நூதன்னை மறியே அம்மா அம்மா உந்தன் கரம் பற்றி வாழ வந்தோம். திருமகன் வழியினில் மறியே என் மன்னையே தினம் எம்மை நடத்தி செல்வார். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். எசையா அதிகாரம் 66:13. உலகில் உள்ள எல்லா பெண்களையும் விட நீ உன்னத கடவுளின் ஆசீர் பெற்றவர். விண்ணையும் மண்ணையும் படைத்த கடவுளாகிய ஆண்டவர் போற்றி. யூதித்து அதிகாரம் 13:18. அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். யோவான் அதிகாரம் 2:5. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஒரு தாய்க்கு தன் பிள்ளைதான் உலகம். மகனுக்காக எத்தகைய தியாகத்தையும் செய்பவள் தாய். அதே போல நாம் அனைவரும் விண்ணக தாயின் பிள்ளைகள். அன்னை மரியாள் நம் வாழ்வின் விண்ணக தாய். இந்த உன்னதமான அன்பின் வெளிப்பாடாக தான் நமது அன்னையின் லூர்து நகர் காட்சி திருவிழாவை இன்று நாம் பெருமையுடன் கொண்டாடி மகிழ்கின்றோம். பிரான்ஸ் நாட்டின் அழகிய நகரமாக திகழ்வது லூர்து. இங்கு வாழ்ந்த ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்த பெர்னதத் பக்தியும் நல்லொழுக்கமும் கொண்டவராக விளங்குகின்றாள். பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்றாள். லூர்து நகரில் அன்னையை காட்சியில் கண்ட பெர்னதத் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு ஏழை சிறுமி. அன்றாட வேலைகளை செய்து தன்னுடைய வாழ்வை வாழ்ந்து கொண்டிருப்பவள். அப்படி இருக்கும் போது எவ்வாறு கடவுள் மோயிசனை அழைத்தாரோ, எவ்வாறு இயேசு தன் சீடர்களை அவர்கள் வேலை செய்யும் போது அழைத்தாரோ, அதே போல இந்த சிறுமியை அன்றாட பணியிலே ஈடுபட்டு கொண்டிருந்த இந்த சிறுமிக்கு அன்னை மரியாள் ஒரு காட்சி கொடுக்கின்றாள். ஒரு முறை இருமுறை மட்டுமல்ல, மாறாக 18 முறை காட்சி கொடுக்கின்றார். எப்போதெல்லாம் காட்சி அளித்தாலும் அன்னை மரியாள் சொல்லக்கூடிய ஒன்று, குருக்களுக்காக ஜெபியுங்கள், பாவத்திற்கு பொருத்தனைகள் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்வாராம். மேலும் பெர்னதத்திடம், நான் உனக்கு காட்சி தந்ததனால் உனக்கு துன்பங்கள் இல்லாமல் இருக்க போவதில்லை. இந்த மண்ணுலக வாழ்வில் உனக்கு துன்பங்கள் உண்டு, ஆனால் விண்ணுலகில் உனக்கு பேரானந்தம் உண்டு என்று சொல்வார். பெர்னதத் என்ற அந்த சிறுமி அருட் சகோதரியாக மாறி இறக்கும் வரைக்கும் அவர் துன்பங்களை சந்தித்தார் என்று அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கு லூர்து நகரில் எத்தனையோ புதுமைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. 12/2/1999 அன்று இந்து பத்திரிகையில் வந்த செய்தி ஒன்றை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். எத்தனையோ மருத்துவர்களாலும் மருந்து மாத்திரைகளாலும் குணப்படுத்த முடியாத முடக்குவாதமுற்ற ஒருவர் பிரான்ஸ் நகரில் இருக்கும் லூர்து நகருக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கே அவர் அன்னையின் அற்புத நீரூற்றில் குளிப்பாட்டப்பட்டார். பின்னர் அவர் அங்கு நடந்த நற்கருணை ஆராதனைக்கு கொண்டு வரப்பட்டார். குருவானவர் நற்கருணை ஆண்டவரை எல்லாரும் பிடிக்கும் வண்ணம் தூக்கி காட்டிய போது அதுவரை உயிரற்றவர் போன்று கிடந்த அந்த முடக்குவாதமற்ற மனிதர் திடீரென தன்னுணர்வு பெற்றார். சிறிது நேரத்தில் அவர் எழுந்து நிற்க தொடங்கினார். அங்கிருந்தவர்கள் அனைவரும் வியப்பில் ஆழ்ந்தார்கள். நமக்கொரு தாய் இறக்கின்றார், நம்மை பாதுகாக்க இறக்கின்றார், நம்மை குணப்படுத்த இறக்கின்றார் என்பதை நாம் நம்ப வேண்டும். உலகில் எல்லா பெண்களையும் விட ஆசீர்வதிக்கப்பட்டவள் நம் அன்னை மரியாள். அன்னை தன் பிள்ளைகளுக்கு தன்னையே கொடையாக கொடுக்கின்றாள். இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்கின்றோம், தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். அதே போல என்றும் அன்னை மரியாள் நம்மை தேற்றிக் கொண்டே இருக்கின்றாள். அவருடைய அன்பு வெளிப்படுகின்றது ஒவ்வொரு நாள்.
ஒரு முறை இளைஞன் ஒருவன் கொடிய குற்றத்திற்காக மரண தண்டனை விதிக்கப்பட்டான். இச்செய்தியை கேட்ட அந்த இளைஞனின் தாய் அலறி அடித்து சிறைச்சாலைக்கு ஓடி வந்தாள். அப்போது அவளை பார்த்த சிறைச்சாலை அதிகாரி, அம்மா, உங்கள் மகன் இப்போது யாரையும் பார்ப்பதாயில்லை. அவன் எல்லாரையும் வெறுத்து ஒதுக்குகின்றான். ஏன் உங்களையும் கூட அவன் வெறுத்து ஒதுக்குகின்றான். அதனால் தயவு செய்து நீங்கள் இவ்விடத்தை விட்டு போய்விடுங்கள் என்றான். அதற்கு அந்த அன்னை, என் மகன் என்னை வெறுத்து ஒதுக்கலாம், பார்க்க மாட்டேன் என்று புறக்கணிக்கலாம், ஆனால் நான் அவனை எப்போதும் அன்பு செய்கிறேன் என்றான். இதுதான் தாயின் அன்பு. வெறுத்து ஒதுக்குகின்ற மகனுக்கும் அன்பை பொழிவதுதான் உண்மையான தாய் அன்பு. அத்தகைய அன்பினை நம் அன்னை மரியாள் நம்மிடத்தில் கொண்டிருக்கின்றார். இப்படிப்பட்ட அன்னையின் அன்பினை பெற்ற நாம் அன்னையின் வழியில் நடக்க வேண்டும். அன்னை கடைபிடித்த பண்பு நலன்களை நாம் பெற வேண்டும். இன்றைய நற்செய்தியிலே காணாவூர் திருமணத்திலே அன்னை மரியாள் நிகழ்ச்சியை மட்டும் அடுத்தவருக்கு கொடுப்பவராக இருக்கின்றார். நம் வாழ்வின் பிள்ளைகளை தான் ஏற்றுக்கொண்டு நமக்கு திராட்சை ரசம் போல மகிழ்ச்சியை நிரம்ப கொடுக்கின்றார். தானே மனமும் வந்து செய்கின்றார். அதே போல நம் வாழ்வில் நாம் நினையாத நேரத்தில் நம் உள்ளத்தில் வந்து நமக்கு பல திட்டங்களை சொல்கின்றார். பல புதுமைகள் நம் வாழ்வில் செய்கின்றார். இப்படிப்பட்ட தாயை கொடையாக பெற்று நாம் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். கடவுள் பத்திரமாக நமக்காக பாதுகாத்தார். தூய்மையின் சின்னமாக விளங்க அவரை பொன்னை போல புடமிட்டார். நமக்காக உலகில் வந்தார். அன்னை மரியாவிடம் நமக்காக ஒரு படி இறங்கி வந்தார். அப்படிப்பட்ட பேரன்பு மிக்க நம் கடவுள் அன்னை மரியாளை நமக்கு தாயாக கொடுத்திருக்கின்றார். எத்தனை பேரன்பு நம்மே! அவர்களே, அன்னை மரியாளை நாம் வெறும் தாயென்று சொல்லளவில் மட்டும் சொல்லாமல் செயலளவில் அன்னை மரியாள் நம் தாய் என்று சொல்ல நாம் நம்முடைய வாழ்வை மாற்ற வேண்டும். இதற்கு உறுதுணையாக இருந்து நம்மை வழிநடத்துபவள், என்றும் இருப்பவள், எப்போதும் இருப்பவள், என்றும் அரவணைப்பவள் தாய். இந்த தாயின் அன்பை பல மக்கள் இன்றளவும் அனுபவிக்கின்றனர். நாமும் அவர்களோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும். அன்னையின் மகத்துவத்தை அறிந்திட, வாழ்வை அன்பை முழுமையாக பெற்றிட இந்த திருவிழா நமக்கு உறுதுணையாக அமையும் என்ற சிந்தனைகளை இன்றைய நாளிலே லூர்து அன்னையிடம் சிறப்பாக நம்முடைய வேண்டுதல்களை சமர்ப்பிப்போம்.